திருச்சிற்றம்பலம். மகாசன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன். திருநீற்றைப் போலவே சைவ சாதனங்களுள் முதன்மையான சாதனமாக போற்றப்பெறுவது ருத்ராட்சம் எனப்படும் உருத்திராக்கம். தமிழில் ருத்ராட்சம் என்பது தற்பவமாக ருத்ராக்கம் என்று வழங்கப்படுகின்றது. அதற்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. கண்டி, கண்டிகை, அச்சம், அக்கமணி என்றெல்லாம் வழங்குவார்கள். சிவ கண்மணி என்று வழங்கும் வழக்கமும் இருக்கிறது. அதுபோல நம்முடைய திருநீற்றை போல ருத்ராட்சமும் நிச்சயமாக சைவர்களால் அணியப்பட வேண்டிய ஒரு பூஷணமாக இருக்கின்றது. அது 2 பதங்களாக பிரிப்பார்கள். ருத்ராட்சம் என்பதை ருத்ரன், அட்சம் என்று. ருத்ரன் என்றால் சிவபெருமானுடைய சிறப்பு பெயர்களுள் உருத்திரன் என்ற திருநாமமும் உண்டு. அது ருத்ரன் என்ற திருநாமத்தை அடியொற்றி ருத்ராட்சம் என்று வந்தது. எம்பெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றினமையால் அச்சம் என்றால் கண் என்று பொருள். அது ருத்ராட்சம் என்று பொருள்படும் தன்மையுடையதாக விளங்குகின்றது. அதே போல பிறவியாகிய பெருங்கடலுள் அகப்பட்டு துன்புறும் ஆன்மாக்களுக்கெல்லாம் நற்கதியை அளிப்பதாலே அது ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை கண்டிப்பாக நிச்சயமான பூஷணமாக சைவர்கள் எல்லாம் தரித்துக் கொள்கின்றார்கள். பல்வேறு கந்தபுராணம் முதலிய பல்வேறு புராணங்களிலே, உபதேச காண்டம் முதலிய நூல்களில் எல்லாம் ருத்ராட்சத்தினுடைய மகிமை முழுமையாக காணப்படுகின்றது. அதே போல சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் அவருடைய ஒரு நூல் ருத்ராட்ச விசிஷ்டம் என்றே உள்ளது. தமிழில் அதனை உருத்திராக்க விசிஷ்டம் என்று அழைப்பார்கள். அது 140 பாடல்களுக்கு மேலே பாடல்கள் அமைந்த நூல். ருத்ராட்சத்தினுடைய தன்மைகள் வகைகளை மட்டும் முழுமையாக ஓதும் நூலாக அந்த நூல் இருக்கின்றது. அதே போல நம்முடைய பெரிய புராண சைவர்களுக்கு அடிப்படை பூஷணமாக இருப்பது ருத்ராட்சம் தான். நகை எப்படி போன முறை நாம் பார்த்தது போல, நான் எப்படி ஒரு குலப்பெண் கணவனால் கொடுக்கப்பட்ட தாலியை அணிந்தவளாய், மெட்டியை அணிந்தவளாய், திலகத்தை சூடியவளாய் இருக்கின்றாளோ, அதே போல சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்ட சைவ சமயத்தில் விளங்குபவர்கள் நிச்சயமாக அவள் மாங்கல்யத்தை உயர்வாக உயிர் போல எண்ணி தரித்து கொண்டிருப்பதை போல அனைவரும் ருத்ராட்ச தாரணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பு அதன் என்று அடியார்களுடைய பெருமையை பேச நிகழ்ந்த காலத்திலே அவர்கள் ஆரம் கண்டிகை, ஆடையும் கந்தையே, வாரம் ஈசன் பணியலதொன்றிலர், ஈர அன்பினர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று பாடுகின்றார்கள். அடியார்களுக்கு அணிகலனாக விரும்புவது ருத்ராட்சம் தான். அவர்கள் விரும்பி அணிவது பட்டாடைகள், பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் அணிவதில்லை. அவர்கள் கந்தை ஆடையை அணிகின்றார்கள். அவர்களுக்கு இதைத்தான் அணிய வேண்டும், இதை அணிய வேண்டாம் என்று வேண்டுதல் வேண்டாமை இருக்காது. அப்படி அவர்கள் ருத்ராட்ச தாரணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். வேறு பல சான்றோர்களுடைய நூல்களிலும் போற்றி நீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு என்று வருகின்றது. உருத்திர சாதனம் என்றே ருத்ராட்சத்தை நூல்கள் அழைக்கின்றன. ருத்ரன் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அவற்றுள் எம்பெருமானுடைய ஏவல் படி 5 தொழில்கள் நிகழ்கின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று. அந்த அழித்தல் தொழிலுக்கு கர்த்தாவாக ஸ்ரீருத்ரமூர்த்தி இருக்கின்றார். அது ஒரு உயிர் தான். ஒரு உயிர் அந்த ருத்ரபதத்தில் தங்கி இறைவனுடைய ஆணைப்படி உலகங்களை ஒடுக்கும் காலத்தில் ஒடுக்குகின்றது. ஆனால் அது விசேஷமாக இறைவனுடைய திருநாமமாக இருப்பது. அதாவது பிரம்மன் படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவை சொல்கின்றோம், காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவை சொல்கின்றோம், அழித்தல் தொழிலுக்கு ருத்ரனை சொல்கின்றோம். இந்த எல்லா திருநாமங்களும் சிவபெருமானுடைய திருநாமங்கள் தான். பிரம்மம் என்ற சொல்லுக்கே சிவம் என்றுதான் பொருள். அவன் வேத நாயகனாக இருப்பதால் அவனை பிரம்மம் என்று அழைக்கின்றார்கள். இந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன் வேதங்களை கையின் மூலமாக கொண்டு அந்த தொழிலை மேற்கொள்வதால் அவனுக்கு அந்த பிரம்மா என்ற சொல் ஏற்பட்டது. அடுத்து காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவை சொல்கின்றார்கள். அவனை தமிழில் திருமால் என்று அழைக்கின்றார்கள். அவன் மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை செய்பவன் என்று பொருள். இருவகையாக மயக்கத்தை செய்வார்கள். ஒன்று மாயையால் மயக்கம், இன்னொன்று அழகால் மயக்கம். சிவபெருமானை ஒத்த அழகுடையவர்கள் யாரும் இல்லை. அதனால்தான் அவனுக்கு சுந்தரன் என்று பெயர். சுந்தரேஸ்வரன், சொக்கலிங்கன் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். சொக்கர் என்றால் அழகியவர் என்றுதான் பொருள். அப்படி வெகு கோடி மன்மத சுந்தரமூர்த்தி என்று சிவபராக்கிரம கலிவெண்பா இறைவன்
பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மன்மதர்களின் ஒருமித்த அழகு வடிவமாக இருப்பவன் சிவபெருமான் என்று கூறுகின்றது. அப்படி திருமால் என்ற சொல்லும் சிவபெருமானுடைய சொல் தான். தாத்தாவுடைய பெயரை பேரனுக்கு வைப்பதைப் போல சிவபெருமான் ஏகப்பரம்பொருளாக விளங்கும் தன்மையால் அவருடைய பெயரையே அந்த உயிர்ப்பதத்து வர்க்கத்தவர் வகிக்கும் பதங்களுக்கும் பெயர்களாக வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 பதங்களும் சிவபெருமானுடைய பெயராலேயே அமைந்திருக்கின்றன. அப்படி ருத்ரன் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. இன்னொன்று துக்கத்தை நீக்குபவன் என்று பொருள், முதன்மையான பொருள். தன்னை வழிபடுபவர்களுடைய துக்கத்தை நீக்குபவன் என்று பொருள். மற்றொரு பொருள் பிரம்ம ஞானத்தை கொடுப்பவன் என்பது ஒரு பொருள். அது சிறப்பான பொருளாக இருக்கின்றது. அனைத்து ஆன்மாக்களுக்கும் இளைப்பாற்றுதலை கொடுக்கின்றவன். இப்பொழுது நாம் பிறந்து பிறந்து உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் பாடுவார். இப்படி பிறந்து 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 நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருளாளர்கள் பாடுகின்றார்கள். 7 கடல்களில் உள்ள மணலை எண்ணி விடலாம். ஆனால் நாம் எடுத்திருக்கும் பிறப்பின் கணக்கை எண்ண முடியாது, அதை அளக்க முடியாது. அப்படி பிறந்து பிறந்து இறந்து உழலும் ஆன்மாக்களுக்கு ஒரு சிறு இளைப்பாறுதலை இந்த ருத்ரர் அழித்தல் காலத்திலே அந்த உயிர்களை எல்லாம் ஒடுக்கி தருகின்றார். அதைத்தான் சர்வசங்கார காலம் என்று சொல்கின்றார்கள். அந்த செய்யும் தொழில் அதனை செய்பவனாக ருத்ரமூர்த்தியே விளங்குகின்றார். இப்படி அந்த ருத்ரனுடைய சிவபெருமானுடைய திருநாமமாக அமைந்த அந்த ருத்ரன் என்பது அதில் சிறப்பான திருநாமம். அப்படி அப்பெருமானுடைய திருக்கண்களில் இருந்து தான் இந்த ருத்ராட்சம் தோன்றியது. அது திருவெண்ணீர், எப்படி நாம் முன்பு திருநீற்றின் சிறப்பை கண்டது போல திருநீர் தான் அடிப்படையான ஒரு சைவ சாதனம் என்று கண்டோம். அதை அணிந்திருப்பதால் தான் ஒரு பெருமை என்று கண்டோம். அது முன்பு திருநீர் மட்டும்தான் சைவ சாதனம் என்ற நூல்களில் குறிப்பதாக நாம் சொல்லவில்லை. உருத்திராக்கமும் சிறந்த சைவ சாதனமாக விளங்குகின்றது. இப்பொழுது மழையில் சென்றாலோ வியர்வை வந்தாலோ நெற்றியில் பூசி இருக்கும் திருநீர் அழிந்துவிடும். ஆனால் அதனாலே திருநீர் அழிந்து விட்டால் இப்போ ஏதாவது ஒரு கொடிய சூழல், ஒரு விபத்தோ ஒரு பில்லி சூனியம் போன்ற ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வுகளில் நாம் ஆட்பட நேரிடும். ஆனால் உருத்திராக்கம் சிவசம்பந்தம் உடையது. அது உடலில் இருக்கும் பொழுது எந்த வகையான துன்பகரமான சூழலும் நமக்கு ஏற்படாது. அதனால் திருநீர் வியர்வையாலோ மழையினாலோ வேறு பல காரணங்களாலோ அது நெற்றியிலிருந்து மறைந்து விடக்கூடிய சூழலிலும் உருத்திராக்கம் எப்பொழுதும் உடலின் மீது எழுந்து நமக்கு ரட்சையாக நம்மை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதும் சைவர்கள் ருத்ராட்சத்தையும் எப்பொழுதும் அணிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏக ருத்ராட்சம், ஒற்றை ருத்ராக்கத்தை நாம் தீட்சையின் காலத்தில் அணிந்து கொண்டால், தீட்சை இல்லாதவர்களும் அணியலாம். அதை அணிந்து கொண்டால் இறந்தாலும் கூட அதை கழற்ற வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால் அந்த ஒற்றை ருத்ராக்கம் எந்த தீட்டுக்கும் உட்படாது. பிறப்பு, இறப்பு, சேர்க்கை என எந்த தீட்டுக்கும் அந்த ஒற்றை ருத்ராக்கம் அணிக்கு கிடையாது. ருத்ராட்சத்தை தோற்றத்தை சொல்லி கூறிய போது திரிபுராதிகர் என்ற அசுரர்கள் பொன்வெள்ளி இரும்பு கோட்டைகளாக வருகின்றார்கள். தேவர்களை எல்லாம் படாத பாடுபடுத்துகின்றார்கள். தேவர்கள் சொல்லுண்ணாத துயரத்திற்கு ஆளாகின்றார்கள். அவர்கள் சென்று இறைவனை வணங்கி இறைவனிடம் திருமுன்பு விண்ணப்பிக்கின்றார்கள். எம்பெருமானே, திரிபுராதியர் எங்களை படாத பாடுபடுத்துகின்றனர், தேவரீர் தான் எங்களை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். அதற்கு சிவபெருமான் அவர்கள் சொன்ன துன்பங்களை எல்லாம் கேட்டு, சிவபெருமானுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்ற திருநாமம் இருக்கின்றது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்றால் காரணம் இல்லாமல் கருணை செய்பவன் என்று பொருள். எப்பொழுதும் ஒரு காரணத்தை விளக்கினால் அதற்கு அருளல் செய்பவர்கள் தெய்வங்கள் இருக்கின்றன. ஆனால் சிவபெருமான் காரணமே இல்லாமல் ஒருவருக்கு அருள் செய்பவன். வியாஜம் என்றால் காரணம், அவ்வியாஜம் என்றால் காரணமற்ற நிலை. காரணம் இல்லாமல் அருள் செய்யும் கருணை கடலாக சிவபெருமான் இருக்கின்றான். இவர்கள் எல்லாம் தங்கள் துன்பத்தை சென்று அவர்களிடம் விண்ணப்பித்த போது சிவபெருமான் இவர்களுடைய துன்பத்தை கேட்டு அவனுடைய விழிகளில் இருந்து கண்ணீர் பெருகியதான். அந்த கண்ணீரில் இருந்துதான் பல வகையான உருத்திராக்க மரங்கள் தோன்றி இருக்கின்றன. அவற்றுள் வெள்ளை நிறம் உடையது, பொன்னிறம் உடையது, கருநிறம் உடையது போன்ற பல வகையான உருத்திராக்க மரங்கள் தோன்றி அதிலிருந்து தற்போது நமக்கு கிடைக்கும் ருத்ராக்கங்கள் எல்லாம் வழி வழியாக தோன்றி இருக்கின்றன. அப்படி தோன்றிய ருத்ராக்கங்களுள் இன்னின்னாருக்கு இன்னின்ன ருத்ராக்கம் என்று நூல்கள் நமக்கு விதிக்கின்றன. திரிபுர சங்கார காலத்தில் தான்
இந்த திருநீரும் ருத்ராட்சமும் தோன்றி இருக்கின்றன. எப்படி திருநீரு எம்பெருமான் அக்னி சொரூப திருமேனி கொண்ட பொழுது பூத்த நீரு தான் முதல் திருநீராக இருக்கின்றதோ, அதனை முதலில் எம்பெருமான் உமையம்மைக்குத்தான் எடுத்துக் கொடுக்கின்றார் தன்னுடைய திருமேனியில் படர்ந்த திருநீற்றை. அதனால்தான் எம்பெருமாட்டியுடைய சந்நிதிகளிலே குங்குமம் மட்டும்தான் கொடுக்கின்றார்கள். ஆனால் பராவணம் ஆவது நீரு என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். உமையம்பை தான் திருநீற்றின் வடிவமாக இருப்பது. திருநீர் தரித்தாலே அம்பாளுக்குரிய வஸ்துவையும் தரித்ததாகத்தான் அர்த்தம். நம்முடைய ஆச்சாள்புரம் என்னும் திருநல்லூர் பெருமண தலத்திலே அம்பாளுக்கு திருவெண்ணீற்று உமை என்றே பெயர். அங்கு திருநீர் தரும் வழக்கம் இருக்கிறது. திருநீரே அம்பாளுடைய வடிவம் தான். அதே போல ருத்ராட்சமும் அந்த திரிபுராதிகளை இறைவன் அழித்த காலத்தில் தோன்றியது. அதனால்தான் அதை சைவர்களாகிய நாம் அடிப்படை வஸ்துகளாக கொண்டு போற்றுகின்றோம். எப்படி திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் என்பது போல ருத்ராக்கமும் வேதங்களாலேயே போற்றப்படும் சிறப்புடையதாக இருக்கின்றது. பஸ்மஜாபால உபநிஷதம் எப்படி திருநீற்றின் மகிமையை சொல்கின்றதோ அதுபோல திரிரோப உபநிடதம், ருத்ரஜாபால உபநிடதம் போன்ற நூல்களில் எல்லாம் விரிவாக ருத்ராக்கங்களின் மகிமைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ருத்ராக்கம் தான் தத்துவ ஞானத்தை அளிப்பது, சித்தி புத்திகளை அளிப்பது, வேண்டிய வரங்களை எல்லாம் அளிப்பது என்ற நூல்களிலே விரிவாக ருத்ராக்கத்தின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன, அவற்றின் தன்மைகள் கூறப்பட்டுள்ளன, யார் யார் அதை அணிய வேண்டும் என்ற தன்மை இடம்பெறுகிறது. ருத்ராட்சத்திற்கு அக்கம் என்று ஒரு பெயர். அக்கம்னா கண், அச்சம் என்ற சமஸ்கிருத சொல் தான் தமிழில் தற்போமாக அக்கம் என்று வழங்கப்படுகின்றது. அக்கம் என்று பொதுவாகவே வழங்கப்படுகின்றது. இது பல நூல்களிலே உண்டு. சிவபெருமான் பரம்பொருளாக இருப்பவர். யாருடைய சிவோத்கர்ஷ மஞ்சரி என்று சிவபெருமானுடைய திருப்பெயரை, அவருடைய சிறப்பை, சிவபரத்துவத்தை சொல்லும் ஒரு நூல் உண்டு. யாருடைய தேவியானவள் எந்த அடைமொழியும் இன்றி வெறும் தேவி என்று அழைக்கப்படுகின்றானோ, யாருடைய குழந்தைகள் எந்த அடைமொழியும் இன்றி மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார்களோ, யாருடைய வீட்டு முற்றத்தில், யாருடைய மாளிகையின் முற்றத்தில் 4 வேதங்களும் நாயாக அலைகின்றனவோ அந்த பரமபதியான சிவபெருமான் திருவடிகளுக்கு நமஸ்காரம் என்று அந்த நூல் சொல்கிறது. அதுபோல சிவபெருமான் பரம்பொருளாக விரும்புவதால் தான் எந்த அடைமொழியும் இல்லை. தேவி என்றாலே அவருடைய தேவி ஆகிய பராசக்தியை தான் குறிக்கும். பிள்ளை என்றாலே, பிள்ளையார் என்றாலே அவருடைய பிள்ளையாக கூடிய பிள்ளையாரைத்தான் குறிக்கும். அப்படி அது ஏன்னா அவர் பரம்பொருளாக இருப்பவர். அதுபோல கண் என்றாலே அவருடைய கண்டிகை ஆகிய ருத்ராட்சத்தை தான் குறிக்கும் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. கண்டி என்றால் கண்ணிலிருந்து தோன்றியமையால் கண்டி என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. இது விரும்பி அணிபவர்களுக்கு எல்லா வகையான பேறுகளையும் தரக்கூடியது. அது அவர்கள் காமியார்த்தமான பலன்களை, ஒரு திருமணமாக வேண்டும் என்றோ, உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்றோ, கல்வி அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்றோ, இந்த உலகத்தையே ஆட்சி புரிய வேண்டும் என்றோ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து அதற்குரிய கணக்கில் அமைந்த மணிகளை தரித்தாலும் அவர்களுக்கு அது உடனே கைகூடும் என்று நம் நூல்கள் காட்டுகின்றன. அதே போல இதை மாலையாக அணியும் வழக்கம் இருக்கின்றது. கண்டிகைகளாக, மகர கண்டிகை போன்ற கண்டிகைகளாக அணியும் இருக்கின்றது. கௌரி சங்கரங்களாக அணியும் வழக்கம் இருக்கின்றது. இப்படி ருத்ராட்சம் சைவத்தின் அடிப்படை கூறுகளில் 2வது தலைமை கூறாக இருந்து நம்மை எல்லாம் காத்து ரட்சிக்கின்றது. இன்னும் வரும் நாட்களில் ருத்ராட்சத்தின் தன்மைகளை எல்லாம் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.